கடந்த நாட்களிலே சபை நடுவே சத்தியவான்கள் நடுவே ஆண்டவரால் அறிவிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை சாட்சியாக சொல்லியிருந்தேன். அதாவது கொடைக்கானல், சென்னை, சீர்காழி, மதுரை போன்ற பல இடங்களில் சத்தியத்தை விட்டு விலகி இம்மாறி போனவர்கள் எங்களை சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று முறையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். கடந்த சுமார் 2-3 வருட காலமாக தேவன் அனுமதிக்கவில்லை, அனுமதி கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு மறுபடியும் அவர்கள் கண்ணீர் விட்டவர்களாய் அடிக்கடி அது வீட்டிற்கு வந்து சபைக்கு வந்து கண்ணீர் விட்டு கதற, என்னோட ஆத்மா அழிவது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்றெல்லாம் சொல்ல, கடந்த 2 வாரத்திற்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஜெபித்துக் கொண்ட பொழுது அறிஞர் பல காரியங்களை சொன்னார். முதலாவது எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை குறித்து சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்தை அறிந்த காவற்காரன் எச்சரித்து அவர்கள் கீழ்ப்படியாமல் போனால், எச்சரித்தும் அதை கேட்டவர்கள் கீழ்ப்படியாமல் போனால் அவளுடைய ரத்தப்பொலி அவளை சாரும். ஜாமக்காரன் வரும் ஆபத்தை எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படிந்தால் அதன் நன்மை ஜாமக்காரனை சாரும். அந்த ஜாமக்காரன் கத்து பிரியப்படுவார். ஆனால் இந்த ஜாமக்காரனாகிய காவற்காரன் வரும் ஆபத்தை எச்சரிப்பின் துணியாய் அறிவிக்காமல் அந்த ஆத்துமாக்கள் செத்தால், நரைத்து போனால் ரத்தப்படி உன்னிடத்தில் நான் கேட்பேன் என்று சொன்னார். அந்த வேளையில ஒரு புறத்திலே வலுசற்பம் நின்று கொண்டு, அவர்களுக்கா நீ ஏன் ஜெபிக்கிறாய்? 2 முறை சொன்னான். அவர்களுக்கா நீ ஏன் ஜெபிக்கிறாய்? அவர்களை தற்கொலை சாக சொல்லு. அவர்கள் ஏன் மனம் திரும்பணும்? அவங்க எதுக்கு சீயோனுக்கு வரணும் என்று 2 முறை கத்தினான். அறிஞர் கேட்டுக் கொண்டிருந்தான். அதை கேட்ட பின்பும் மறுபடியும் அதே 33ஆம் அதிகாரம் அவர்கள் சத்தத்தை, என்னுடைய சத்தத்தை, காவற்காரனுடைய ஜாமக்காரனுடைய சத்தத்தை கேட்டும் அவரை கீழ்ப்படியாமல் போனா அந்த ரத்தப்படி உன்னிடத்தை கேட்க மாட்டேன், சரிதான். ஆனா நீ எச்சரிக்கும் துணியாகவே துணிக்காமல் ஆபத்தை அறிவிக்காமல் இருந்தாலும் செத்தாக ரத்தப்படி மறுபடியும் கேட்டேன்னு சொல்லி மறுபடியும் சொல்லிக் கொண்டு வந்தான். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, இது சபையில் போன எல்லாருக்கும் பொருந்துதான் ஆண்டவரே என்று கேட்டேன். சொன்னார், அவர்களில் பலர் 2 முறை இலை உதிர்ந்தும் 2 முறை அவர்களுடைய வேர் அருந்தும் 2 முறை அவர்கள் உலர்ந்தும் சத்து போனார்கள். அவர்களை என் சபையில் சேர்க்கக்கூடாது. என்றால் என்னுடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. குறுநரிகளும் சிறுநரிகள் வந்து என் திராட்சை தோட்டத்தை கெடுத்துக் போடுவார்கள். அவர்கள் சேர்க்கக்கூடாது. ஆனால் அவர்களில் சில குறித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவளை சேர்த்து அப்ப எனக்கு யாரும் தெரியாத என்னோட பேரை லிஸ்ட் எழுதும் சமூகத்தில் நான் டிக்கெட் அவர் மாற்றி சேர்த்துக்கோ. இப்போ கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் ஆலோசிக்கிறார் என்று 7ஆம் தலைமுறையில் வாழ்ந்த ஏனோக்கு கொண்டு சொல்கிறார் என்றால் நான் வாசிப்போம். யூதாவின் நிருபம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம்.
இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப் போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் தடைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காட்டுகளால் அடியுண்டு ஓடுகிறார்கள். தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்தும் கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அடைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் இவர்களுக்காக என்னென்னைக்கும் காரியம் வைக்கப்பட்டிருக்கிற யாருக்கு? இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீர் அற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனி அற்று 2 தரம் செத்து. காரணம் என்ன? ஆண்டவர் எச்சரிக்கிறார். மனம் திருமணை போல பாவனை செய்கிறார்கள். மறுபடியும் திருவிருந்திலே பங்கு பெறுகிறார்கள். ஆனால் இவருடைய உள்ளமோ போராகு கூட்டத்தார் யாரும் எதிர்த்து பேசுறாங்க தானே. பிள்ளையாம் கூலிக்காக கள்ளத்திற்கு தெரிசி உரைத்தான் தானே. காயின் தன் சவரனுக்கா புறகமை நிமித்தமாய் ஆவேல் கொலை செய்யலாம் தானே. அப்படி கொண்டு ஆத்தும் கொலைவாதம் ஆகினால் இவர்களை சபை சேர்க்க கூடாது. 2 தரம் இலை உதிர்ந்து 2 தரம் வேறு அருந்து 2 தரம் வேறு உலர்ந்து ஆத்துமா சத்து போனார்கள். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புதலை ஏதோ கடையில வாங்குற சரக்கு போல நான் மனம் திரும்பிட்டையா என்று சபைக்கு வர்றது, வரக்கூடிய ஆத்துமாக்களை கொலை செய்கிறது யாருடைய வேலைங்க? சாத்தானுகள். அவர்கள் தற்கொலை பண்ணி சாக சொல் அருமையான கத்திரி பிள்ளைய அதே சிலாக்கள் இப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்திற்கு தப்பித்துக் கொள்ள இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29, 30 நாம் வாசிப்போம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து இடையூறு செய்து சத்திய வேதம் எங்கும் சென்று ஆத்துமாக்கள் மனம் திரும்புவதை தடுக்கின்ற இடுக்கம் செய்கிற இடையூறு பண்ணுகிற கொள்ளை துன்மார்க்க ஆத்ம கொலைவாத கூட்டங்கள் இந்தியா தேசத்தில் மட்டுமல்ல 147 நாடுகளிலும் இந்த இடுக்கம் செய்கிற இடையூறு செய்கிற இயேசுவே மெய்யான் தேவனவரை ஏற்றிக் கொள்ளுகிற கொலை செய்யும் கும்பல்களாக இடுக்கம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். உழைத்து ஜீவனம் பண்ணாமல் மனிதர்களை கொள்ளையெடுத்து பணத்திற்காக கொலைவாதர்களாக மாறுகிற கொள்ளை கூட்டமாக இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கிறார். நீதியின் மார்க்கம் என்றவர்களை ஒடுக்கிறார். தேவனுக்கு பயந்து சொல்லுகிறவர்களை அவமானப்படுத்துகிறார்கள். அவர்களை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட கடைசி காலம் காலம் வந்திருக்கிறபடினாலே நான் அவரை அழிக்க வேண்டும். அதற்கு முகாந்தரத்தில் உண்டு. அவர்கள் நியாய தீர்க்கப்பட்ட அக்கினிக்கு போக வேண்டிய நியாயம் அவரிடத்தில் உண்டு. ஆனால் அவர் மனம் திரும்ப வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஆகையா நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினே ஒருவனைத்தான் 2 நிலை சொல்லுகிறான். 1, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும். திறப்பு என்றால் வாசல். வாசலிலே நின்று தேவனை நோக்கி ஆண்டவரே ஒரு மனந்திருப்ப ஆண்டவரே, இவர்களை மன்னியும் ஆண்டவரே. ஆபிரகாம் அப்படி சார்ந்தவர்களை
லோட்டின் காலத்தில் வாழ்ந்த சோதம் குமரா அழிவுக்குரிய காரியங்களை செய்தவர்கள், அக்கினியால் எரிந்து போகக்கூடிய ஜனங்கள், அவளை அழிக்க தீர்மானித்து விட்டார். ஆகினாலே அந்த தூதனை அனுப்புகிறார். லோத்தோன் மனைவி பிள்ளைகளை ஜீவன் தப்ப ஓடி போடுகிறார். என்றாலும் லோத்து அவன் குடும்பத்தை காப்பாற்ற தூதல அவள அந்த தேசத்தினுடைய அக்கிரமம் அவர்களுக்கு கொடுக்க அழிவிடு பாருங்களேன். இன்றைக்கு டெட் சீன்னு சொல்லுவாங்க, அதாவது சவக்கடல், சவம் செத்து போன பிரேதல் பாருங்க, அதான் சவம் சொல்லுவோம். சவக்கடல் அல்லது சாக்கடல் அல்லது கருங்கடல், பிளாக் சி, டெட் சி அல்லது உப்பு கடல். எத்தனை பேர் அந்த கடலுக்கு இருக்கீங்க? ஏன் அந்த இடம் தான் சோதோம் கோமோரா இருந்த இடம். தேவன் அக்கினியால் அதை அழித்த பொழுது அது கடல் மட்டத்தில் இருந்து பாதாளத்தை நோக்கி ஏறக்குறைய 1.5 மைல் ஆழத்திற்கு கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு கீழே சென்று விட்டது. அதனுடைய தண்ணீர் ஹாட் வாட்டர்ல, ஹாட் வாட்டர் உப்பு தண்ணீங்க, அதுல எந்த ஒரு ஜீவராசியும் உயிர் வாழ முடியாது. அந்த தண்ணீர நடந்து போகலாம், அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர், கடின நீர். சமம் தேவனுடைய சாபம். அந்த தேசத்திற்கு உழைக்குனை காப்பாற்றிக் கொண்டு அறிவித்தார். அதற்கு ஆபிரகாம் கெஞ்சினார். லோத்து குடும்பமெல்லாம் அழிவு போதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டார். சரி, அங்கே ஒரு 5 நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்கலன்னு சொல்றேன். 5 நீதிமான் பிள்ளைகளே, ஆணுபடியாலே தேவன் அந்த அழிவில் இருந்த ஜனங்களை காப்பாற்ற திறப்பின் வாசலில் நின்று தேவனோடு மண்டாட கெஞ்ச ஒரு கூட்ட பரிசுத்தமான தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திறப்பில் நிற்கிறவர்கள் யார்? எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் எசையா 26ஆம் அதிகாரம் வசனம் சொல்றேன். எசையா 26ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். வாசல் வழியில் நிற்கக்கூடியா? வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதி அடைந்தவர்கள் யார்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசம் அழிய போகிறது. தேவனுடைய கோபம் பற்றி பிடிக்க போகிறது. அந்த அக்கிரமக்கார உலகத்தை அழிக்க. ஆனால் அது அழிக்க தேவனுக்கு விருப்பம் இல்லை. இனிமே பட்டணத்தில் அக்கிரம் பெரியது என்று வலது கரத்துக்கு இடது கரத்தில் வித்தியாசம் தெரியாத 6 லட்சத்து ஜனங்களில் எப்படி அழிப்பது? யோனாவே போ, அந்த நினைவை பட்டணத்திலிருந்து அவளுக்காக நோக்கி வேறு நான் அழிக்க விரும்புகிறேன், அவளை காப்பாற்ற மன்னிக்க விரும்புகிறேன்.